திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்று 2ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். வழக்கம்போல் நமது பிரார்த்தனைகளுடன் இன்றைய நாளை தொடங்கலாம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய நாளை தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது எது? மன வாக்கினில் தட்டாமல் நிறைந்தது எது? சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்றெங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எங்கெனும் பெருவழக்காய் யாதினும் சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? கங்குல் பகலற நின்ற எல்லையுள்ளது எது? அது கருத்திற்கு இசைந்ததுவே. கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவோம். தாயுமானவருடைய ஒரு அற்புதமான பாடல். இந்த உரையை மனதில் நினைத்த பொழுது தோன்றிய வரிகள் இது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாகி ஆனந்த பூர்த்தியாகி என்ற வார்த்தை என்ற வரிகள் திரும்ப திரும்ப மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தன. ஏன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும்? அது கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்குமா? இப்படி ஒவ்வொரு நபர் ஒரு மூலையில் ஒரு காலத்தில் அமர்ந்து ஏதோ ஒன்றை கேட்கிறார், அதை கொடுக்க வேண்டும் என்று அது பட்டியல் போட்டு காத்து கொண்டிருக்கிறதா? நூற்றுக்கணக்கான கோடி, 1200 கோடி வருடங்கள், 1400 கோடி சொல்கிறார்கள், 1200 கோடி சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் பெருவெடிப்பு நிகழ்ந்து காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கின்றன. ஒரு புள்ளியாக இருந்த ஒன்று இவ்வளவு எல்லைகளற்ற ஒரு பிரபஞ்சமாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். தாயுமானவருடைய இந்த பாடலை முழுமையாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது, வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக படித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே பல புரிதல்கள் ஏற்படும். சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிட நின்றதும் அதுவே. யாதினும் சித்தாகி இன்பமாகி என்றைக்கும் உள்ளது அதுவே. கங்குல் பகலற என்றால் இரவு பகலற, கருத்திற்கு இசைந்தது அது என்கின்றார். திருமூலர் கூட பரத்தை மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று கூறுகிறார். அந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற, இறைவன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் எதை வேண்டுமானாலும் நாம் போட்டுக்கொள்ளலாம். அது ஒன்றே ஆக உள்ளது. ஏகம் சத்விபுரா பகுதா வதந்தி. இருப்பது ஒன்றுதான், அதை ஞானிகள் பலவாறாக அழைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஓருருவம் ஒரு நாமம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தில்லையாம் கொட்டோமா என்று மாணிக்க வாசகர் கூறியபடி
பல அறிஞர்களும் கூறுகின்ற கருத்து இது மட்டுமே. அறிவியலும் அதையே கூறுகிறது. ஒன்றிலிருந்தே எல்லாம் உருவாகிற்று. ஒரே ஒரு மூலப்பொருள், அதுவே தன்னை இத்தனை பொருட்களாக தன்னை விரித்து கொண்டுள்ளது என்பதுவே கருத்து. அப்படி தானே இருக்கின்ற ஒன்று தனக்கே செய்து கொள்கிறது. அதனுடன் நாம் இணைந்து செயல்படும் பொழுது இறை சித்தமே செய்யப்படுவதாக என்று கூறுவதன் கருத்து அதுதான். இறை திட்டம், இறை சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. இதில் இடையில் வருவது நம்முடைய ஆணவம், நாம கற்பிதம் செய்து கொள்கின்ற விஷயங்கள். நாம் அதிர்வு நிலையில் அதனுடன் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய சித்தத்தை அதனுடன் இணைத்துக் கொள்ளும் பொழுது இதுவும் அதுவும் ஒன்றாக செயல்படத் தொடங்குகிறது. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் பெரிய வித்தியாசம் அங்கே கிடையாது. இங்கே நினைக்கின்ற பொழுது அது அங்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் நினைக்கிறார்கள் என்றால் அந்த அதிர்வு நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது நடப்பதில்லை. நன்றி உணர்வே ஒத்திசைவான அதிர்வு. எனவேதான் திரும்ப திரும்ப நன்றி உணர்வை நாம் பயிற்சிக்கு கூறிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, அது கொடுக்கும் பொழுது அது தீர்ந்து விடாதா, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் என்றெல்லாம் சந்தேகம், கேள்விகள் மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கும். முன்பொரு காலத்தில் 200 கோடி மக்கள் தொகை இருந்தது. இன்றைக்கு சுமார் 800 கோடி மக்கள் தொகையை நெருங்கிவிட்டோம். அன்றைக்கு இருந்த ஆக்சிஜன் இன்றைக்கு போதாமல் போகவில்லை. அன்றைக்கு ஓரளவுக்கு உணவு இருந்தது, இன்றைக்கு நன்றாகவே நிறைய உண்ணுகிறோம். செல்வம் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு நாம் அதிகமாக இருப்பதை காண்கிறோம். எனவே மக்கள் தொகை பெருகிவிட்டது என்பதற்காக இங்கே பற்றாக்குறை வந்துவிடவில்லை. இயற்கையில் இருப்பது எல்லாமே அளவற்ற தன்மையே, அபண்டன்ஸ். காற்று அளவில்லாமல் இருக்கிறது, நீர் அளவில்லாமல் இருக்கிறது, செல்வமும் வளங்களும் எல்லாம் அப்படியே. இங்கே பிரச்சனை என்னவென்றால் மனிதனுடைய பேராசை. தேவைகளை கருத்தில் கொண்டால் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கிறது. இது மேலும் மேலும் தன்னை விரித்து கொண்டே செல்கிறது. அது படைத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தேவை என்றாலும் கிடைக்கும். ஒரு அண்டம் உருவாக்குவது அதற்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. நான் சொல்வது நட்சத்திரமோ கோள்களோ நிலவுகளோ அல்ல. ஒரு அண்டத்தையே கணப்பொழுதில் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அதனால் உருவாக்கிவிட முடியும். எவ்வளவோ அண்டங்கள் அப்படி உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன, அழிந்து கொண்டும் இருக்கின்றன. எனவே நம்முடைய கற்பனை என்பது எல்லைகளை உருவாக்குகிறது. உண்மையில் எல்லையற்ற தன்மையே எங்கும் நிறைந்திருக்கிறது. இங்கு தேவையான விஷயமெல்லாம் அந்த நம்பிக்கை, விசுவாசம் என்பதுவே. விசுவாசம் என்பது நம்பிக்கைக்கும் மேலே உள்ளது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாம் வழங்கப்படும். நாம் நம்பிக்கையுடன் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் ஐயா திரு சுப்பிரமணியம் அவர்களின் உரையில்
குடல் சுத்தம் மற்றும் உடல் சுத்தம் பற்றி அறிந்து கொள்ளலாம். வணக்கம். வாழச் சொல்லுது இயற்கை, வாழ்வில் துன்பம் செயற்கை. எல்லோரும் நன்றாக வாழத்தான் விரும்புகிறார்கள், இயற்கையை விரும்புகிறார்கள். இயற்கைதான் இறைவன். நான் இயற்கை மருத்துவர் சுப்பிரமணியம், கோயம்புத்தூர் அருகே மருதமலை அருகே இயற்கை மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களின் சாராம்சத்தை தெளிவாக சுருக்கமாக உங்களுக்கு தருவதற்காக இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். கண்டு கேட்டு மீண்டும் என்னை திருப்பி கேட்டு பயன்பெற்று நீடு வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க பலமுடன், வாழ்க பணமுடன் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி என்னுடைய வீடியோக்களை பார்த்து நலமடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் உடல் சுத்தம், குளியல், தண்ணீர் குளியல், அதிகாலை குளியல் போன்ற கருத்துக்களை பார்த்தோம். அன்றாடம் வாயை சுத்தம் பண்ணுகிறோம். உணவை உள்ளே செலுத்துவதற்காகவும் பேசுவதற்காகவும் பாடுவதற்காகவும் மௌனமாக இருப்பதற்காகவும் வாய் இருக்கிறது. இந்த வாயை சுத்தம் பண்ணுவதற்கு பல வகையான பல் பொடிகள், குச்சிகள், கருவேலங்குச்சி, ஆலமெழுது போன்றவைகள், இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்து வியாபாரம் வளர்ந்த பின்பு பல வகையான ப்ரஷ்கள். ஒவ்வொரு கம்பெனியிலும் 10 வகை மாடல் ப்ரஷ்கள். ஒரு ப்ரஷ் வளைந்திருக்கிறது, நீண்டிருக்கிறது, அதனுடைய துரிசுகள் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன என்று பல விளம்பரங்கள். பேஸ்டுகள் பல வகை, பல விளம்பரங்கள். இப்படி இந்த வாயை சுத்தம் பண்ண இவ்வளவு விஷயங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் சாப்பிட்ட பின்பு அந்த வாய்க்குள்ளே உணவுகள் பல் சந்துகளிலே மாட்டிக்கொண்டு புளித்து கொண்டே இருக்கும், அழுகிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட வாயை சுத்தம் பண்ணுவதற்கு எண்ணெய் கொப்பளிப்பு முதல் என இருக்கின்றன. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாய் சுத்தம் என்கிறோம். ஆசன வாய் என்று ஒரு வாய் இருக்கிறது. மேலே இருப்பது உள் செலுத்துகின்ற வாய், உணவை செலுத்துவதற்கு, நீரை செலுத்துவதற்கான வாய். கீழே ஒரு வாய் இருக்கிறது. இதை இன்புட் வாய் என்று சொன்னால் அது அவுட்புட் வாய், ஆசன வாய். உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு ஆசனம் என்று பெயர். ஆசனத்தின் மேலே நாம் உட்கார்கிறோம். அந்த ஆசனவாய் துவாரம் அங்கே பொருந்தி உட்கார்கிறது. ஆகவே ஆசனவாய் என்று தமிழில் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஏனஸ், ரெக்டம், ஏனஸ் என்றெல்லாம் இருக்கிறது. எல்லோரும் வெளிக்கு போன முன்பு கால் கழுவுகிறார்கள். மிருகங்கள் கால் கழுவுவதில்லை. ஏனென்றால் அவைகளுடைய கழிவு நீங்கிய பின்பு அவற்றிற்கு அவை ஒட்டுவதில்லை. அப்படி ஒட்டினாலும் அவை காய்ந்து உதிர்ந்து விடும், எந்த தீமையும் பண்ணாது. மாடு சாணம் போடுகிறது, ஆடு புழுக்கை போடுகிறது, குதிரை லத்தி போடுகிறது, அவை ஒட்டுவதில்லை. ஒட்டினாலும் பாதகமில்லை. ஆனால் மனித குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை வெளிக்கு போனால் அது பசையாக ஒட்டி கொள்கிறது. நன்றாக கழுவ வேண்டும். கழுவதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும், பேப்பர் வேண்டும், சோப்பு வேண்டும், ரசாயனங்கள் வேண்டும் என்று எவ்வளவோ ஆகிவிட்டது. குழந்தைகள் கூட தனக்குத்தானே கால் கழுவி பழகி கொள்கிறார்கள். நீங்கள் என்னதான் சுத்தம் பண்ணினாலும் வெளியே தான் சுத்தம் பண்ணுகிறீர்கள். உள்ளே சுத்தம் பண்ணினீர்களா? மலக்குடல், இறங்கு குடல், சிக்மாய்டு கோலன் கூடிய எஸ்வளைவு குடல், குதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மலப்பை, இரத்தம், இவைகளிலே மணிக்கணக்காக, சிலருக்கு நாள் கணக்காக புளித்து போன மலம், காய்ந்து போன மலம், வறண்டு போன மலம், கனமான மலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மலம் சும்மா இருக்காது. வெப்பத்தை உண்டாக்கும், வாயுக்களை உண்டாக்கும், அமிலத்தை உண்டாக்கும், அரிக்கும், இன்னும் பல்வேறு விதமான நரம்புகளுக்கு உணர்வுகளை மாற்றி அமைத்துவிடும். இந்த கழிவுகளை நீக்க வேண்டுமா வேண்டாமா? நன்றாக பேசி சிரித்து ஓடி ஆடி வேலை செய்து நுரையீரலுக்கு நன்றாக வேலை கொடுத்தால்தான் பெருங்குடல் நன்றாக வேலை செய்யும். நுரையீரலுடைய இயக்கத்திற்கும் பெருங்குடலின் இயக்கத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஆகவே நுரையீரலை இயக்குவது இந்த காலத்தில் குறைந்து விட்டது. ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்கும் போதோ கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் பொழுதோ நுரையீரலின் இயக்கம் மிக மிக குறைந்துவிடும். நீங்கள் கண்கூடாக பாருங்கள். ஒரு மண்வெட்டி எடுத்து வேலை செய்யும் பொழுதோ
தண்ணீர் தூக்கி வரும் பொழுதோ, துணியை துவைக்கும் பொழுதோ, வேகமாக தேய்த்து குளிக்கும் பொழுதோ, நடக்கும் பொழுதோ நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். ஆகவே உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு நுரையீரலின் திறமை குறைய குறைய பெருங்குடலின் திறமையும் குறைந்து மலச்சிக்கல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா நோயாளிகளுக்கும் மலச்சிக்கல் இருக்கிறது. மலச்சிக்கல் இல்லாமல் எந்த நோயும் வராது. ஆகவே இயற்கை மருத்துவத்தில் இந்த மலச்சிக்கலை சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலத்தை, குடலிலே அடைபட்டிருக்கக்கூடிய மலத்தை, அதாவது கான்ஸ்டிபேஷன், இதனை வெளியே எடுப்பதற்கு ஒரு நல்ல உபாயம் இருக்கிறது. அதுதான் எனிமா. எப்படி தண்ணீரை வாய்க்குள்ளே ஊற்றி கொப்பளித்து துப்புகிறோமோ, எப்படி எண்ணெயை வாய்க்குள்ளே ஊற்றி 5 நிமிடம் 10 நிமிடம் கொப்பளித்து துப்புகிறோமோ, அதுபோல மலக்குடலுக்குள்ளே ஆசனவாய் வழியாக தண்ணீரை கொஞ்சம் ஏற்றி 5 நிமிடம் 2 நிமிடம் வைத்திருந்து தண்ணீரை பீச்சி அடித்து விட்டால் அந்த தண்ணீருடன் எல்லா கழிவுகளும் கடகடவென ஓடி வந்துவிடும். இதற்கு பெயர் தான் எனிமா. சினிமா என்பது தெரிகிறது, எனிமா தெரியவில்லை. எனிமா என்றால் வேறொன்றும் இல்லை, வாய் கொப்பளிப்பது போல ஆசன வாயை கொப்பளிக்கிறோம். வெளியே கழுவுவது போல உள்ளேயும் கொப்பளிக்கிறோம். அதுபோல் ஆசன வாயை வெளியே கழுவுவது போல உள்ளேயும் கழுவ வேண்டும். அதற்கு தண்ணீர் போதுமானது, எந்த மருந்தும் வேண்டியதில்லை. சாதாரண தண்ணீர், உடம்பின் வெப்பநிலை அளவுக்கு தண்ணீர். இந்த தண்ணீரை உள்ளே செலுத்துவதற்கு தான் ஒரு கருவி தேவைப்படுகிறது. ஒரு டம்ளர், ஒரு டியூப், அத்துடன் இணைந்த ஒரு நாசில், பேனா முனை போன்ற ஒரு நாசில், தண்ணீர் டம்ளரும் தகுந்த நீள் குழாயும் செலுத்த ஓர் செருகியும் சேர்ந்தது தான் எனிமா. இந்த கருவியை அடுத்து வரும் வீடியோக்களில் காட்டுவோம். அந்த கருவியை பயன்படுத்தி குளியல் அறையில் அந்த எனிமா கருவியை மாட்டி தண்ணீரை ஊற்றி குனிந்து நின்று கொண்டு ஆசன வாயிலே இந்த நாசிலை 1 அங்குலம் 1.5 அங்குலம் செலுத்தினால் தண்ணீரானது மேலே இருந்து கீழ் நோக்கிய சக்தியினாலே மலக்குடலுக்குள் போகும். அங்கே காய்ந்து கிடக்கக்கூடிய, இறுகி கருகி இருக்கக்கூடிய, வறண்டு போன அந்த மலத்தை ஈரப்படுத்தி அந்த குடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டி மலத்தை தள்ளுகிறது. நாம் சோர்வாக இருந்தாலோ மயக்கம் போட்டிருந்தாலோ முகத்தில் தண்ணீரை தெளித்தால் எப்படி ஒரு சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி வருகிறதோ, அதுபோல மலக்குடலுக்குள் தண்ணீரை செலுத்திய உடனே இறை விழுங்கிய மலைப்பாம்பு போல் கிடந்த அந்த மலக்குடல், இறை விழுங்கிய பாம்பு வேகமாக நகர முடியாது. அதுபோல நம்முடைய மலக்குடலானது, பெருங்குடலானது உணவு கழிவுனாலே நிரம்பி இருக்கிறது. வட்டமான குடல், நீளமான ஒரு குழாய் போன்ற குடல், அதற்குள்ளே சரக்குகள் நிரம்பி இருந்தால் அது நெளியவோ வளையவோ சிரமமாக இருக்கும். அந்த தண்ணீர் உள்ளே போனவுடனே குடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. வலுவழுப்பு, ஈரப்பதம், இழப்பற்றாக்குறை, ஏற்கனவே இட நெருக்கடி, தண்ணீரின் போன உடனே மீண்டும் இட நெருக்கடி. ஆகவே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு கடகடை என கட்டி கட்டியாக மலம் நாற்றமாக வரும். இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இனிமை தந்து இன்னல் நீக்கும் எனிமா, குடல் சுத்தம் எல்லோருக்கும் தேவை போன்ற எனிமா பற்றிய புத்தகங்களில் இருக்கின்றன. இதனை அமெரிக்காவினுடைய ஒரு சித்தர் ஞானி, ஒரு டாக்டர் பெர்னார்ட் ஜென்சன் என்பவர் எனிமாவை பற்றி தெளிவாக விளக்கம் சொல்லி எனிமா முக்கியம் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பேராசிரியர் அர்னால்ட் எகரட் தன்னுடைய மியூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் புத்தகத்தில் எனிமாவை மிக மிக அவசியம் என்று சொல்லுகிறார். அவர் இன்னொன்றும் சொல்லுகிறார், நோயாளிகளுக்கு படுக்கை அறையில் கட்டிலில் படுத்து கொண்டிருப்பது முக்கியம் என்று நினைக்கிறோமே, அதை விட முக்கியம் நோயாளிகள் கழிப்பறையில் உட்கார்ந்திருக்க வேண்டும். உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய முறைப்படி குத்த வைத்து உட்காருதல். நம்முடைய வெஸ்டர்ன் டைப் என்று சொல்லக்கூடிய நாற்காலி போட்டு உட்காருவது போல் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் உட்கார்ந்தால் குடலுக்கு அழுத்தம் கிடைக்காமல் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அதில் உட்கார்ந்தால் கூட குனிந்தால் கொஞ்சம் வயிற்றில் அழுத்தம் ஏற்பட்டு கழிவுகள் வெளியே வரும். ஆகவே எனிமாவை பற்றி எல்லா உண்மையான அறிவாளிகளும் ஞானிகளும் வைத்தியர்களும் டாக்டர்களும் உலகம் முழுவதும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் நம் நாட்டில் சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், அலோபதி போன்றவற்றில் எனிமாவை சொல்லுவதில்லை. அவர்களுக்கு தெரியாது, பாவம். அவர்களுக்கு தெரிய வையுங்கள். எனிமா என்பது குடல் சுத்தத்திற்கு மிக அவசியம், மிக சுலபம், செலவில்லாதது. அவரவரே செய்து கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ரயில் பயணம் செய்கிறீர்களா, அங்கே கழிப்பறை இருக்கிறது, அங்கே கூட எனிமா எடுத்துக்கொள்ளலாம். 10 நிமிட வேலை.
விமானத்தில் பயணம் செய்கிறீர்களா? அங்கேயும் கூட கழிப்பறை இருக்கிறது, எனிமா எடுத்துக்கொள்ளலாம். ஹோட்டலில் தங்குகிறீர்கள், விருந்தினர் வீட்டுக்கு போகிறீர்கள், உங்கள் எங்கு வேண்டுமானாலும் எனிமா செய்து கொள்ளலாம். எனிமாவை பற்றி தெளிவாக படித்து தெரிந்து கொண்டால் உங்கள் நோய் எதுவானாலும் விரைவில் விலகி ஓடிவிடும். பல பிரபலங்கள் எனிமா எடுத்து அற்புதத்தை அடைந்திருக்கிறார்கள். அவையெல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கின்றன. கண்ணதாசன் எனிமா உபவாசம் இருக்கும்போது மிக முக்கியம் என்று கூறுகிறார். சினிமா நடிகர் செந்தில் எனிமா எடுத்து ஆனந்தப்பட்டிருக்கிறார். இதுபோல நிறைய உண்மை சம்பவங்கள் உலகமெங்கும் இருக்கின்றன. அதில் கொஞ்சம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது, படித்து பாருங்கள். குடல் சுத்தம் செய்யுங்கள். குடல் சுத்தமே உடல் சுத்தம். பலருக்கு எனிமா என்று சொன்ன உடனே ஒரு கேள்வி வருகிறது. தினமும் எடுக்கலாமா? வெந்நீரில் எடுக்கலாமா? காலையில் எடுக்கலாமா? மாலையில் எடுக்கலாமா? தினமும் 2 முறை எடுக்கலாமா? இப்படி எல்லாம் கேள்விகள் வர காரணம் இதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. எனிமா எடுத்தவர்களுக்கு ஒரு 4 முறை எனிமா எடுத்தவர்களுக்கு எல்லாம் அட்டுப்படி ஆகிறது. நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடுகிறோம், எப்பொழுது வேண்டுமானாலும் காபி டீ குடிக்கிறோம், எப்பொழுது வேண்டுமானாலும் சிறுநீர் கழிக்கிறோம், எப்பொழுது வேண்டுமானாலும் கேஸ் வெளியாகிறது. அதுபோல் எப்போது வேண்டுமானாலும் வெளிக்கு போக வேண்டும், போக வாய்ப்புகள் இன்றைய வாழ்க்கையில் குறைவு. பிரயாணம் பண்ணுகிறீர்கள், பிரயாணத்தில் வெளியே போக வாய்ப்பில்லை என்றால் பிரயாணம் முடிந்த பின்புதான் வீட்டுக்கு போய்த்தான் கழிப்பறைக்கு ஓட வேண்டும். போகவில்லை, ஓட வேண்டும். ஆனால் எனிமா இருந்தால், மலம் உள்ளே இருந்தால் கேஸ் வெளிப்படும், கனமாக இருக்கும். குடல் சொல்லும், உள்ளே கொஞ்சம் மலம் இருக்கிறது என்று குடல் மூளைக்கு சொல்லும். அது எப்படி சொல்லும்? உடம்புக்கு மேலே ஒரு கொசு உட்கார்ந்தாலோ எறும்பு ஊறினாலோ தெரிகிறது. குடலுக்குள்ளே அவ்வளவு மலம் இருந்தால் உடம்பு சொல்லுமா சொல்லாதா? அவசியம் சொல்லும். நாம் தான் அதன் பாஷையை புரிந்து கொள்ளவில்லை. சில குழந்தைகள் கழிப்பறையில் உட்கார்ந்திருப்பார்கள், ஒரு மலம் கழிப்பார்கள், 2வது மலம் கொஞ்சம் கழிப்பார்கள், உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள், வரமாட்டார்கள். ஏனென்றால் அந்த மலமெல்லாம் நகர்ந்து வந்து விட்டது. மேலே இன்னும் கொஞ்சம் மலம் இருக்கிறது. அது நகர்ந்து வருவதற்காக அந்த குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். இது புரியாமல் பெற்றோர்கள், பாட்டிமார்கள், ஆயாக்கள் இழுத்து வந்து காலை கழுவி துணியை போட்டு விடுவார்கள். 10 நிமிடம் கழித்து அந்த குழந்தை அம்மா ஆய் வருகிறது என்று மீண்டும் ஆரம்பிப்பார்கள். ஆகவே குடலானது விட்டு விட்டு அலை இயக்கமாகத்தான் மலத்தை தள்ளும். ஆகவே ஒரே எனிமாவிலே எல்லா கழிவுகளும் வந்துவிடும் என்று சில நோயாளிகளுக்கு சொல்ல முடியாது. அப்படி என்றால் ஒரு எனிமா எடுத்து 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கழித்து 2வது எனிமா எடுக்கலாம், இல்லை உடனே கூட எடுக்கலாம். இயற்கையாக வெளிக்கு போவதற்கு இது எதிரி என்று நினைக்காதீர்கள். இயற்கையாக வெளிக்கு போக வேண்டும். இது துணையானது, அதற்கு பதிலானது அல்ல. இது அதற்கு உதவி செய்கிறது. அசிஸ்டிங் தி நேச்சுரல் ப்ராசஸ், சப்ஸ்டிடியூட் அல்ல, அதுக்கு மாற்றாக அல்ல, அதுக்கு உதவியாக. ஆகவே காலையில் தினமும் இயற்கையாக வெளிக்கு போவதற்கு முயற்சி செய்யுங்கள். கழிப்பறையில் குத்த வைத்து 10 நிமிடம் உட்கார்ந்து பாருங்கள். அதில் வந்தது வரட்டும். அப்படி இயற்கையாக வெளிக்கு வந்தால் கூட 100% யாருக்கும் வருவதில்லை, மீதம் இருக்கிறது. ஆகவே எனிமா தினசரி எடுத்துக்கொள்ளலாம். 2-3 வேளை எடுக்கலாம். காலை மாலை எடுக்கலாம். இரவு படுக்க போகும்போது மலம் வைத்து கொண்டு தூங்க போகக்கூடாது. அதேபோல் தம்பதிகள் மலம் வைத்து கொண்டு இன்பம் அனுபவித்தால் இன்பமும் நன்றாக இருக்காது, அதன் விளைவுகளும் நன்றாக இருக்காது. கர்ப்பிணி பெண்கள் மலத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது, மலத்தை வைத்து கொண்டு தூங்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்தால் குழந்தைகளுக்கே பல பாதிப்புகள் வரும். இதை திருமூலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மலச்சிக்கலினால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை வேறொரு நல்ல குழந்தை பேர் என்ற புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். இவை எனிமாவை எப்போது வேண்டுமானாலும் எடுக்கலாம், எத்தனை முறையும் எடுக்கலாம். தண்ணீர் தான் இந்தியா நாட்டிற்கு போதுமானது. டெல்லியில் குளிர்காலத்தில் லேசாக வெந்நீர் கலந்து உடம்பின் வெப்பநிலை அளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். கனடா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இன்னும் ஐரோப்பா, சீனா போன்ற பல நாடுகளில் குளிர் பிரதேசம் பெரும்பாலும் இருக்கும், குளிர்காலம் பெரும்பாலும் இருக்கும். அங்கெல்லாம் அவர்களுடைய புத்தகத்தில் எங்கு பார்த்தாலும் வெந்நீர் 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 என்றே குறிப்பிட்டிருப்பார்கள். வார்ம் வாட்டர் என்று தான் புத்தகத்தில் எழுதியிருக்கும். ஸோ அந்த நாட்டுக்கு அந்த காலத்திற்கு வெந்நீர் என்று எழுதியிருப்பார்கள். ஆகவே அந்த கால சூழலுக்கு ஏற்ப, கிளைமேட், அந்த தட்ப வெப்ப நிலைக்கேற்ப நீங்கள் வெந்நீரை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வெந்நீரானது உடம்பின் வெப்பநிலைக்கு மேலே இருக்கக்கூடாது. காய்ச்சல் இருக்கும்போது தண்ணீரில் தான் எனிமா எடுக்க வேண்டும். காய்ச்சல் இருக்கிற குழந்தைக்கு எனிமா கொடுத்தால் 5 நிமிடத்தில் காய்ச்சல் குணமாவதை நாங்கள் 100கணக்கான குழந்தை நோயாளிகளில் பார்த்திருக்கிறோம். ஆகவே
எனிமாவை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்போது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் எடுக்கலாம், எந்த தண்ணீரிலும் எடுக்கலாம், பயம் வேண்டாம். சாதாரணமாக வீட்டிலே குடிப்பதற்கு வைத்திருக்கிற தண்ணீர் போதுமானது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ அல்லது பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி அடுத்து வருவது நமது பழக்க வழக்கங்களின் சக்தி மற்றும் விளைவுகளை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரை. வாருங்கள் அவரது உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, உங்களுக்காக இப்போது லீசா ஆலன் என்கிற அமெரிக்க பெண்மணி ஒருவர் பற்றிய குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். தன்னுடைய கணவர் பிரிந்த சோகத்தால் லீசா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வேதனையை மறக்க குடிக்கவும் ஸ்மோக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்ட் ஆகிட்டாங்க. இதோடு சேர்த்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஓவராக வெயிட் போட்டு உடல் எடையும் தாறுமாறாக அதிகமாக போச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் தவறான வழியில் போகிறோம், நாம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி எகிப்து போகிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் எகிப்து போகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால் அங்கெல்லாம் போனால் ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களோட பழைய லைஃப் ஸ்டைல் எதுவும் மாறுற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு நாள் அவங்க ஒரு முடிவை எடுத்தாங்க. அது என்னென்னா, நான் என்னோட பழக்கத்தை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு தனக்கு தானே ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் ஹில் கிளைம்பிங் போக போகிறேன், அதாவது மலையாட்டம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த கோல். ஆனால் அது அப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க. இருந்தாலும் நான் மலையாட்டம் செஞ்சே தீருவேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவு எடுத்ததால் அவங்க ஸ்மோக்கிங் மாதிரியான கெட்ட பழக்கங்களை மெல்ல மெல்ல விட்டுட்டாங்க. அதனால் அவங்களோட உடல்நிலையில் ரொம்ப நல்ல மாற்றம் தெரிஞ்சது. நல்ல முறையில் அது ரெடியாச்சு. பயங்கரமாக ஜாக்கிங் போக ஆரம்பித்தாங்க. நாளடைவில் மாரத்தான் ரேஸில் எல்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணுற அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்க. மெல்ல மெல்ல அவங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு. சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்கிட்டாங்க. அவங்களோட போதை பழக்கம் எல்லாம் இப்போ இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியானவங்களாம், சந்தோஷமானவங்களாம் அவங்க மாறிட்டாங்க. இப்போ இந்த லீசாவை வச்சு டாக்டர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது லீசாவுடைய பிரெயினில் ஒரு ஓரத்தில் ஒரு செக்ஷனில் அவங்களோட பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு பதிலாக புது புது பழக்கங்கள் ரீப்ளேஸ் செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த டாக்டர்கள் அப்போ தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதாவது ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பழக்க வழக்கங்களை ஈஸியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. உறவுகளே, இந்த ஸ்டோரியை தி பவர் ஆஃப் ஹேபிட் அப்படிங்கிற புக்கில் ஆத்தர் சார்லஸ் டூஹி பழக்க வழக்கங்கள் மாற்றத்துக்குள்ளானது என்பதை விளக்குவதற்காக சொல்கிறார். உறவுகளே, இப்படி மாற்றுறதுக்கு மன வலிமை வேணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். மாறா வெறுமனே பழக்க வழக்கத்தை மாற்றினா போதுங்கிறார். ஆமாம் உறவுகளே, நம்ம பழக்க வழக்கத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருந்தாலே போதும். எப்பேற்பட்ட பழக்க வழக்கத்தையும் நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உறவுகளே, நம்ம வாழ்க்கையில் சில நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்க நாம் எல்லோருமே நினைப்போம். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நடக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு காலையில் நேரமே எழுந்திருக்கிறது, தினமும் யோகா பண்ணுறது, உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறது, டெய்லியும் காலையில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி நிறைய நல்ல பழக்கங்களை நாம் நினச்ச மாதிரி ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அதே மாதிரி சில கெட்ட பழக்கங்களை விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுவும் நடக்கிறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேரம் கழித்து தூங்குறது, சிகரெட்டு, ஆல்கஹால், மொபைல் அடிக்ஷன், இப்படி சில பழக்கங்களை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அதெல்லாம் ரிப்பீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதையும் நம்மளால் மாற்றிக்க முடியறதில்ல. நம்மளோட வெற்றிங்கிறது நம்முடைய அன்றாட பழக்கங்களால் கிடைக்கிற ஒரு பரிசு தான். வெற்றிங்கிறது ஒரே நாளில் உருவாகிற விஷயம் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட அன்றாட பழக்கங்களின் கூட்டு தான் வெற்றியை மாறும். நம்மளோட ஒவ்வொரு செயலும், அதாவது அன்றாட பழக்க வழக்கங்களின் கூட்டு தான் வெற்றியாக மாறும். பொதுவாக நாம் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்ம நேரத்தை நிறையவே விரைவு செஞ்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு தூக்கத்தையே எடுத்துக்குவோம். அதாவது நாம் நேரமே தூங்க போகிறதுக்கு பதிலாக நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளான, அதாவது மொபைல், டிவி, ட்ரிங்க்ஸு, பார்ட்டி, சினிமான்னு அல்பத்தனமான ஆசைகளுக்கு அடிமையாகி நம்ம இரவை, அதாவது நேரத்தை வீணடிக்கிறோம். அதுக்கு மாற்றாக
அந்த இடத்துல நம்ம சிற்றுண்டுகள் எதுவாக இருந்தாலும் சரின்னுட்டு, அதாவது டிவி, ஃபோன், மானிட்டர் இப்படி எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு நேரமே, அதாவது 8-8:30க்குள்ள நம்ம தூங்க போயிட்டீங்கன்னா உங்களால் நேரமே எழுந்திரிக்க முடியும். அதுவும் முழு ஆரோக்கியத்தோட எழுந்திரிக்க முடியும். அப்படி நம்மளால் நேரமே எழுந்திரிக்க முடிஞ்சால் உடற்பயிற்சி, யோகா, படிப்பு இப்படி எத்தனையோ ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய நமக்கு நிறையவே நேரம் கிடைக்கும். அதாவது உங்களது வெற்றி பாதைக்கான நேரமாக அது மாறிவிடும். உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிற மெல்லிசான கோடு தான் இந்த நேரம். வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிற மெல்லிசான கோடு தான் இந்த நேரம். அதுக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுவும் அந்தளவுக்கு வேலை செய்யும். ஆமாம் உறவுகளே, நல்ல பழக்கங்கள் மூலமாக நேரத்தை உங்களது நண்பனாக உங்களால் மாற்றிக்க முடியும். அதே சமயம் கெட்ட பழக்கங்கள் மூலமாக உங்களது நேரத்தை நீங்களே வீணடித்து அதுக்கு எதிரியாக மாறி போயிடுறீங்க. பிறகு வெற்றி எப்படித்தான் வசப்படும்? ஸோ இதுக்கான ஆப்ஷனாக சார்லஸ் டூகி சொல்கிறார், இது ரொம்பவே சுலபம். நம்மளோட பழக்க வழக்கங்கள் பற்றிய நாலேஜ் நமக்கு இருந்தால் எப்பேற்பட்ட பழக்கத்தையும் நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாம் ஒரு பழக்கத்தை அழிக்க முயற்சி செய்ய போகிறதில்ல. ஏன்னா நம் மனித மூளையால் எந்த ஒரு பழக்கத்தையும் அழிக்க முடியாது, ஆனால் ரீப்ளேஸ் செஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம பண்ண வேண்டியது ஒரு பழக்கத்துக்கு மாற்றா வேற ஒரு நல்ல பழக்கத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் உறவுகளே. நாளை சந்திப்போம் உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய யோகாசன பயிற்சியில் நாம் தோப்புக்கரணம் போடுவதை பற்றி கற்றுக்கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தோப்புக்கரணம் போடும் முறையை அறிந்து கொள்ளலாம். நேராக நின்று கொண்டு 2 கால்களுக்கு இடையில் 1 அடி இடைவெளி இருக்குமாறு நின்று கொள்ளுங்கள். கைகளால் காது நுனியை பிடித்து கொள்ளுங்கள். காதை பிடிக்கும் பொழுது பெருவிரல் முன்பக்கமாகவும் ஆள்காட்டி விரல் பின்பக்கமாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நாக்கை உள்பக்கமாக மடித்து வாயை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது முதுகு நிமிர்ந்த நிலையில் இருக்குமாறு அமர்ந்து எழ வேண்டும். கீழே அமரும்போது மூச்சை உள்ளே எடுக்க வேண்டும். மேலே எழும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். இதை போன்று தினசரி 24 தோப்புக்கரணங்களை பயிற்சி செய்யுங்கள். சிரமம் இருப்பவர்கள் குறைந்த அளவில் தொடங்கி படிப்படியாக எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு செல்லலாம். இது உங்களது மூளையையும் உடலையும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாகும். இதை தொடர்ந்து தினசரி செய்யுங்கள். இப்பொழுது உங்களது பயிற்சியை தொடங்குங்கள். வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய பயிற்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். நன்றி, நன்றி, நன்றி.